எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் வணக்கம் என்று சொல்வதால் திருக்குறளை பெருமைப்படுத்துவோம், நாமும் பெருமை அடைவோம். இன்றைய நூலை வெளியிட்டு எனக்கு சிறப்பு செய்த தமிழ் இலக்கிய பணிக்கு மற்றும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் சம்பந்தமான ஒரு கதையை சொல்லி நான் மற்றவற்றிற்குள் நுழைகிறேன். ஒரு கதைங்க, ஒரு ஏழை எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை இதே மாதிரி நிகழ்வுகளை வெளியிடுறாரு. வெளியிட்டதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததும் அவர் பேசுறாரு. அவையும் யாராவது இந்த புத்தகத்தை விலைக்கு வாங்கிக்கலாம் கேட்கிறாரு. யாருமே முன் வரல. இது ரொம்ப நல்ல புத்தகங்க, வாங்கி எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ யாரும் தலை அசைக்கலை. அப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த பாக்கெட்டில் இருக்கிற 100 ரூபாய் 200 ரூபாய் வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி பத்திரமா பிடிச்சிட்டு இருக்கீங்களே, அப்படி எத்தனை நாளைக்கு நீங்க பிடிச்சிட்டு இருக்க முடியும்? அந்த 100 200 வெளியே வருமல்ல, இந்த புத்தகத்துக்காக வெளிவரட்டுமே. இல்லைங்க, அந்த புத்தகத்தை நான் வாங்கி படிக்கிறது எனக்கு நேரம் இல்லை, அல்லது வாசிப்பு பழக்கம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த புத்தகத்தை 100 ரூபாய் கொடுத்து வாங்குங்க. ஒரு புத்தகம் வெளியிடுவதன் நோக்கம் அந்த அவைக்கானது என்று பொருள் அல்ல. இது சமூகத்திற்கான, அவர் சொல்றது, இது சமூகத்துக்காக எழுதப்பட்ட நூல். அவையில் உள்ளவர்களுடைய திருப்திக்காகவோ சம்மதத்துக்காக எழுதல. உங்களுக்கு விருப்பமில்லை என்றாலும் கூட ஒரு 100 200 கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். மற்றொரு நிகழ்வில் நீங்கள் இதனை யாருக்காவது அன்பளிப்பாக கொடுங்கள், இல்லை இனாமாக கொடுங்கள். அவர் கரங்களுக்கு அது போகட்டும், அவர் அதை யாருக்காவது கொடுக்கட்டும். இப்படியே அந்த புத்தகத்தின் பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தால் ஒரு சரியான இடத்தில் இந்த புத்தகம் விரித்து பார்க்கப்படும். ஆஹா, இந்த கருத்துள்ளது என்று அந்த புத்தகத்தின் பயணம் அங்கு நிறைவுறும். ஒரு அவையில் வெளியிடக்கூடிய புத்தகத்தின் பயணம் என்பது சரியான கரங்களுக்கு செல்லுவதற்கு நாமெல்லாம் உதவியாக இருப்போமே என்று கூறுகிறார். சரி, ஒன்று நீங்கள் அப்படி எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த புத்தகம் சரியான இடத்துக்கு போகட்டும் எடுத்துக்கணும். இல்லைன்னா நான் ஒரு சுமாரான எழுத்துக்காரன், எனக்கு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், நான் அடுத்த புத்தகத்தை எழுதுவேன், இன்னும் அந்த புத்தகத்தை வாங்கினேன். இப்படி ஒரு 10வது புத்தகம் எழுதும்போது நான் மெருகேறுவேன், என்னுள்ளே ஒரு நல்ல கருத்து ஊறும். அது இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படலாம். நீங்கள் இப்பொழுதே எனக்கு ஆதரவு தரவில்லை என்றால் நான் என் எழுத்துப்படியை நிறுத்தி விடுவேன் அல்லவா? அதற்காகவாவது ஒன்று சரியான கரங்களுக்கு சென்று சேரும் வரை நீங்கள் இந்த புத்தகத்தின் பயணத்தை தொடங்கி வையுங்கள், அல்லது நான் சரியாக எழுதும் வரை எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அவர் கூறுகிறார். அந்த கருத்தை நான் இந்த அவையிலே நான் முன்னிட்டு காட்ட விரும்புகிறேன். அடுத்ததாக அந்த கருத்தை மெய்ப்பிக்கும் வகையில் 3 நிஜமான உதாரணங்கள் உண்டு. நான் இவருடைய வீட்டு கிரக பிரவேசத்துக்கு, ஐயாவுடைய கிரக பிரவேசத்துக்கு செல்லவே இல்லை. ஆனால் எல்லோருக்கும் இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு இன்னும் அவர் கொடுக்கவில்லை. உண்மைதான், தலை புரிய வேண்டும். உண்மைதான், நான் வரவில்லை என்பது எனக்கு தான் தலைவர். ஆனால் இந்த புத்தகம் இன்று என்னிடம் உள்ளது. இதில் உள்ள ஐயனாரப்பன் என்ற பெயர் தான் இந்த நூலிலே முக்கிய கதாபாத்திரமாக வைத்துள்ளேன். இது எதற்காக என்றால் என் கரங்களுக்கு சேர வேண்டும், என்னை போன்ற கரங்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக தான் அவர் வெளியிட்டார். ஆகவே நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஒத்த கருத்துடையவர்கள் கையிலே இந்த புத்தகம் போய் சேரும் வரை இந்த புத்தகத்தின் பயணத்தை நாம் தடுக்க வேண்டாம். இதுவும் ஒரு நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, நான் திருக்குறள் வணக்கம் என்று சொன்னேன். திருக்குறள் வணக்கம் என்று நான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000 பேரிடமாவது நான் சொல்லியிருப்பேன். அஜந்தா ஐயா அவர்கள் எனக்கு நன்றி சொன்னார். ஒரு நல்ல பதத்தை கண்டுபிடித்தீர்கள், சொன்னதுக்கு நன்றி என்றார். அதை விட இரண்டாவதாக ஒன்று, நான் அந்த அம்மையாரை சந்தித்ததே இல்லை. அவர் யார் என்றால் தங்கவேல் ஐயாவுடைய துணைவியார். அவரை நான் சந்தித்ததில்லை. நான் தங்கவேல் ஐயாவை அழைக்கும் போது அவர் போனை எடுத்தார். திருக்குறள் வணக்கம் சொல்லுங்கள் என்கிறார் என்னிடம். அதன் பிறகுதான் அவருடைய மகனுக்கு விபத்தாகியது பலமுறை சந்தித்தேன். இன்றும் கூட என்னுடைய அழைப்பை எடுத்த உடனேயே திருக்குறள் வணக்கம் என்று சொல்வது அந்த அம்மையார் மட்டுமே. ஆக இவர்களுக்காக நான் உருவாக்கியதாக நினைக்கிறேன். ஆக சரியான அவர்கள் கையை சென்று சேரும் வரை
சுதந்திரம் என்பது காந்தி பெற்றாலும் கூட அது துவங்கப்பட்டது எங்கோ 100 வருடம் 200 வருடங்களுக்கு முன்பு. சரியான இடத்திலே சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்றால் இன்று நாம் அந்த பயணத்தை துவக்க வேண்டும் என்ற நோக்கத்தை போல நம்முடைய நல்ல சிந்தனையை வைத்துக் கொண்டே இருப்போம். மூன்றாவதாக நம்ம மருத்துவரையா சம்பந்தப்பட்டது நான் சொல்லும்போது நினைவு வருகிறது என்று பார்ப்போம். நான் நல்ல உபதேசம் என்று ஒரு கதை எழுதியிருந்தேன். அது ஐயாவுக்கு உடன்பாடு இல்லை. பெற்றோர்களை ஏமாற்றி விற்று ஓடி போய் திருமணம் செய்து கொள்கிறார்களே, அதனால் வரக்கூடிய சாதக பாகங்களை ஒரு பட்டியலிட்டு ஒரு கதையாக வெளியிட்டேன். ஐயா அதை படித்து விட்டு என்னிடம் 1/2 மணி நேரம் பேசினார். இது போன்ற கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை என்றார். நானும் சரி ஐயா நினைவிருக்கிறதா, நான் ஐயா பேசி முடித்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ரங்கசாமி ஐயா போன் செய்தார். உலக திருக்குறள் பேரவையுடைய தலைவர் ரங்கசாமி ஐயா போன் செய்து எனக்கு இந்த கதையை நான் படித்தேன், மிக பிரமாதமாக உள்ளது, இது போன்ற சமுதாயத்திற்கான கருத்துக்களை வெளிக்கும் கதைகளை படையுங்கள் என்றார். ஆக சற்று நேரத்திற்குள்ளே ஐயாவுக்கு ஒரு நோக்கம், அவருடைய நோக்கம் இது போல ஒவ்வொரு கருத்துமே மாறுபட்ட என்னுடைய கருத்துக்கள் நிறைய ஐயா உடன்பாடு இருக்கிறது. அந்த ஒரு கதையை தவிர நான் என்னுடைய வேண்டுகோளாக வைப்பதும் அப்படித்தான். யாருடைய நூலும் வீணானதல்ல, நமக்கு நம் சிந்தனைக்கு ஒத்து வரவில்லை, அவ்வளவுதான். அது சரியானவர்கள் செல்லும் வரை நாம் தொடர்ந்து இந்த புத்தகத்தின் பயணத்தை நாம் கொண்டு செல்வதற்கு ஒரு காரணமாக இருப்போம் என்று கூறி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். திருக்குறள்.